Where are you from? தமிழ்நாடு. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? உங்க அளவுக்கு தான் படிச்சிருக்கேங்க. ஏன் அளவுக்குன்னா புரியல. அதாவது நானும் வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்புறமா யூ டர்ன் எடுத்து தமிழுக்கு வந்துருவாங்க. A few minutes later. அக்கா லெஃப்ட்ல திரும்ப போறான், கைய போடு. இல்ல புரியல, என்ன பேய் நினைச்சா என்ன நினைச்சாங்க? ஐயா சும்மா நொய்யின்னு கால் பண்ணிக்கிட்டு ஒரு வண்டியில ஒழுங்கா போக முடியுதா? சே எப்ப பாரு இதே வேலை. அடங்க அப்பா மோனலே நான் பேய்டா. என்னடி சும்மா நசரசன்னு போன் பண்ணிக்கிட்டே இருக்க? எந்த பொண்ணு கூட பைக்ல வெளில போற? நான் எந்த பொண்ணு கூட அடி போனேன்? சவுப்பு கலர் புலம் கட்டின பொண்ணு கூட போயிட்டு இருக்க. லூசு, அது பேய்டி. இல்ல உடனே நம்ப முடியாது. ஏச்சி இரு போன தர. குடு கேக்க குடு. இதே வேலை. அக்கா நீ பேய்னு சொல்லுக்கா. ஏச்சி சீக்கிரம் நீ பேய்னு சொல்லு. மாடி நான் பேய்மா. அப்பாடி பேய் தானா? சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போயிடணும் சரியா? சரிமா. உன்ட்ட போல கூட. எப்ப பாரு சந்தேகம்க்கா, கொஞ்ச நேரம் உட்காருக்கா. அக்கா வேமா போறேன், டைட்டா புடிச்சுக்க. அண்ணா 100 ரூபாய்க்கு பெட்ரோல். ஆஹா பர்ஸ் வாஷ் பண்ணிட்டோமா? அக்கா பெட்ரோலுக்கு 100 ரூபாய் காசு இருந்தா கூட. போடா எலுமிச்சை பழத்துக்கு போறடா, பேய்க்கிட்டு ஒரு மரியாதை இல்ல. எவ்வளவு நேரமா உங்களை கூப்பிட்டு இருக்க, வேலை செய்யணும் தான் பாத்துட்டு இருக்கீங்க. அதுவாமா பேய் படம் பாத்துனுக்குறமா, அந்த பொண்ணு பேயின்னு கூட தெரியாம அந்த பையன் கல்யாணம் பண்ணின்னு வாழ்ந்துனுக்குதுமா. பாவமா அந்த பையன். பேய் படம். பேபி ஐ லவ் யூ. உன்னை நான் எப்படி நம்புறது? இது வரைக்கும் என் வாழ்க்கையில வந்து எல்லா பசங்களும் ஒரு நாய்ங்க. ஓகே பேபி அரேங்கோ. என்ன இங்க நிப்பாட்ற, வீட்டாண்ட போய் நிப்பாட்டு. டேய் உங்க அப்பா இருப்பார், பாத்திர போறாரு. பாக்கட்டும், இன்னைக்கு நம்ம லவ் மேட்டரை பத்தி சொல்ற ஒரு முடிவு எடுக்கிற, அவர் முன்னாடியே போய் நீ நிப்பாட்டு. சரி ஓகே. ஓகே வெயிட்டர். டேய் நில்றா. என்ன பேபி? கண்ணத்துல கை வை. புறம்போக்கு நாயே, ஏன் கண்ணத்துல? இப்ப கிளம்பு. வெயிட்டர். எதனா சொன்னீங்களா? நான் எதுவும் சொல்லலையே. நான் கீழே ஒரு பையன் கூட பைக்ல வந்தேன், எதுவுமே கேட்கல. ராபிடோ காரனா இருப்பான். எந்த ராபிடோ கார கண்ணத்தை பூச்சி கிள்றான்? அதெல்லாம் நான் கேட்டு என் மரியாதையை நான் ஏன் கெடுத்துக்கணும்? நானும் அவனும் லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். டெய்லி இந்த நியூஸ் பேப்பர்ல இருக்க பொம்மையை தானே பாக்குறீங்க, நான் சொல்றத கேளுங்க. எனக்கு அவளை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறியா இல்ல பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்றியா? அப்பா இல்லம்மா, அப்பா முன்னாடி பைக்ல வந்து நிப்பாட்டி உன் கண்ணத்தை புடிச்சுக்கிறானே, அத நான் அதை கேட்டேன். உங்க பர்மிஷன் இல்லாம நான் எப்படிப்பா கல்யாணம் பண்ணுவேன்? ஏன் பர்மிஷன் எதுக்கு? நீங்க என் அப்பாப்பா. ஓ அப்பால மறந்தே போயிட்டேன். அப்பா அவன் ரொம்ப நல்ல பையன்பா, நான் கல்யாணம் பண்ண அவனை தான் பண்ணிப்பேன். ரொம்ப நல்ல பையன். இது என்னதுமா? பாக்கெட்ல இருந்து சிகரெட் எடுத்தது கூட தெரியாம இன்னும் ஒட்டி கேட்டுட்டு இருக்கான் பாரு. இன்னும் என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்கு கூட தெரியல, இவன் உனக்கு நல்லவனா? ஹலோ மிஸ்டர் விஸ்வநாதன், அந்த சிகரெட் பாஸ் என்னோடது இல்ல, உங்க பொண்ணோடது தான். அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். டேய் இன்னைக்கு படம் பார்க்க போலாமா? ஓகே என்ன படம்னு சொல்லு, நான் டிக்கெட் புக் பண்ணிடுறேன். இல்ல நானே புக் பண்றேன். அப்படியா? சரி ஓகே பண்ணு. டிக்கெட் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்க பாரு. இரு பாக்குறேன். ஏய் என்னடி கார்னர் சீட்ல போட்டிருக்க? அங்க இருந்து பார்த்தா படமே தெரியாது. டேய் புது கார்னர் சீட் எதுக்குடா போடுவாங்க? அட அதான் இந்த கப்பிள்ஸ்லாம் லவ் பண்றேன்ற பேர்ல ரூம் புக் பண்ண காசு இல்லாம தியேட்டருக்கு வந்து பண்ணுவாங்களே, அதானே? அப்ப நான் எதுக்கு போட்டிருப்பேன் சொல்லு? எதுக்கு போட்டிருப்ப? ஓ புரிஞ்சு, கார்னர் சீட்ல உட்கார்ந்து படம் பார்க்க போறோம், இந்த உலகத்துக்கு நம்ம சொல்ல போறோம். கரெக்டா? இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணமே நடக்காது. போன வை. நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி தரலாம்னு நினைக்கிறேன். ஏய் அதுக்கு காசு நடக்கும். நினைக்கிறதுக்கு காசு.
விடுறீங்க? இல்ல மச்சான் அவன் தான் சொல்றா. அவன் தான்டா இல்ல சாரிடா சொல்றா. அவன் என்ன பார்த்து ஹலோமா, நான் இங்க கொஞ்சம் வேலையா இருக்கமா, என் வேலையை முடிச்சிட்டு நானே அடிச்சிருவாமா? சொல்றா. ஏய், இங்க ஒரு சண்டை போய்கிட்டு இருக்குடிமா, நானே இன்னும் கொஞ்ச நேரத்துல அடிச்சிருவாமா? என்ன தாண்டா பிரச்சனை உங்களுக்கு? இல்ல மச்சான் நான் சும்மா தான்டா இருந்தேன். ஆனா இவ சும்மா இருக்க மாட்டாடா. சும்மா சும்மா எனக்கு கால் பண்ணி பண்ணி என்ன சாவடிக்கிறாடா. என்னத்துக்கு நீ சாவடிக்கிற? ஏன் எதுக்கு? ஏண்டி கொஞ்ச நேரம் பொறுமையா தான் இருந்து தொலையேண்டி. நானே அடிக்கிறேன், விளங்குதா? நானே அடிக்கிறேன், கேக்குதா? நானே அடிக்கிறேன். ஏடா மட்டா பையலுங்களா, என்ன தாண்டா பிரச்சனை உங்களுக்கு? சொல்லி தொலைங்களேன்டா. இல்ல மச்சான், இங்க ஒரே இடத்துல தான் இவ உட்கார மாட்டாடா. ஒரு இடத்துல ஒழுங்கு முன்னாக்க உட்காந்து தொலைய மாட்டாடா. இப்ப அவளுக்கு கூட சண்டை போடணும், சண்டை போட்டே ஆகணும். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? இங்க ஒரு சண்டை போயிட்டு இருக்கு, சண்டை போயிட்டு இருக்கு. இந்த சண்டையோட நீ ஒரு சண்டையை போட்டா அதுல நான் கத்தி தொண்டை வத்தி மண்டையை போட்டு சாவணும் மாதிரி உனக்கு இல்ல? அப்ப பொறுமையா இருக்கணும். நானே அடிப்பேன். நான் உங்க ரெண்டு பேத்தையும் பிடிச்சு பின்புறத்து வழியா கண்ணு ரெண்டையும் வழியாக்கி விண்வெளிக்கு உங்க சோலை சேன் பண்ணி சோழிய முடிச்சிருவேன். ஒண்ணுக்கு பேப்பரா என்ன பிரச்சனைன்னு உடனே சொல்லி சொல்றா. அப்படி என்ன தாண்டி அறக்க பறக்க அவசரமா அடங்காம ஆர்வமா என்கிட்ட கால் பண்ணி சொல்லியே திருவனும் இப்படி நிப்பாட்டாம அடிச்சுக்கிட்டு இருக்க சொல்லி தொலை. பருப்பு 1/2 கிலோ பருப்பு வாங்கிட்டு வாங்க. பாசி பருப்பு 10 கிலோ மறந்துடாதீங்க. பருப்பு வாங்கணுமாட்டா? பருப்பு ஐயா ஒரு 20 ரூபாய் தான் கொடுங்க ஐயா, டீ குடிச்சுக்கிறேங்க ஐயா. ஏன்டா டீ 10 ரூபாய் தான்டா, நீ என்னடா 20 ரூபாய் கேக்குற? ஐயா என் கேர்ள் ஃபிரெண்டுக்கு சேர்த்து கேட்டுங்க ஐயா. நீனே பிச்சை எடுத்து திரும்ப உனக்கெல்லாம் கேர்ள் ஃபிரெண்ட்? கேர்ள் ஃபிரெண்டுக்கு இருந்தால தான் நல்லா பிச்சை எடுத்து திரும்பலாம். நீங்க எல்லாம் கார்ல ஓடிடுறீங்க ஐயா. பொட்டி கொடுங்க. பர்தே அப்பா நல்லா இருக்குப்பா. இந்த கடை டீ நல்லா தான் இருக்கும். உன் ஜோக்கு நல்லா இல்லப்பா. உன் கூட போறச்சே தருதல அது எங்க டாடி? அதான பார்த்தேன். திவாகரன் தரிவிசமா சேர்ந்தே இருப்பீங்களா 2 பேரும்? டாடி கண்டவங்கள எங்களை கம்பேர் பண்ணி பேசாத டாடி, அவள் தான் உனக்கு. இதுக்கு ஒன்னும் கொச்சல் இல்ல. உங்க எல்லாம் பிச்சை எடுத்து படிக்க வச்சா பேனா பிடிக்கிற வயசுல சிகரெட்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சிகரெட்டு, நாளைக்கு கெஞ்சா, நாளைக்கு பவுடரா. நீங்க எனக்கு தான் பிறந்தீங்களா? டவுட்டா இருக்குடா. இவ்வளவு சொல்லிட்டு இருக்க, கையில சிகரெட் வச்சிருக்க குர்ராத. யோ யோ யோ, ஒரு சிகரெட் 10 ரூபாயா? ஒழுங்கா படிக்கிற வழியை பாருங்கடா. என்னடா நம்ம வேலைக்கே போயிட்டோம், நம்மள ஸ்கூல் போக சொல்றாரு. டேய், நம்மள ஸ்கூல் போக சொல்லிட்டு அவர் எங்க போறான்னு தெரியுமாடா? எங்க சார் பசங்க எஜுகேஷனுக்காக 5 1 ரூபா தாங்க சார். சார் உங்ககிட்ட 5 1 ரூபா இருக்குமா சார்? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.